வணக்கம் மக்களே. ரீசனிங் பொறுத்த அளவுல டைரக்ஷன் திசைகள் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான ஒரு டாபிக் இருக்கு சரிங்களா. அது தொடர்ந்து அடிக்கடி கேள்விகள் கேட்பாங்க. கணக்குக்குள்ள போறதுக்கு முன்னகுட்டி இன்னைக்கான வீடியோல ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டு அதுக்கடுத்து நாளையில இருந்து கணக்குள்ள போகலாம் சரிங்களா. சம்ஸ் நாளைக்கு இது ரிலேட்டடான சம்ஸ் நாளைக்கு பார்க்கலாம். இது பார்க்காம கண்டிப்பா சம்ஸ்குள்ள போக வேண்டாம் சரிங்களா. ரொம்ப முக்கியமானது. இதை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சம்ம ரொம்ப ஈஸியாவே கிளியர் பண்ணிடலாம் சரிங்களா. சரி, மொத்தம் நம்ம திசைகள் டைரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாலே நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வர்றது ஒரு 4 திசைகள் ஞாபகம் வரும். நார்த்து, ஈஸ்ட், சவுத்து, வெஸ்ட் சரிங்களா. வடக்கு, கிழக்கு, மேற்கு, தெற்குன்னு ஒரு 4 திசைகள் நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வரும். சரி, முதல்ல நம்ம டயக்ராம் வரைஞ்சுக்குவோமா. சரி, இங்க பாருங்க, இப்படி இருக்கும் சரிங்களா. இப்போ மேல இருக்கத நான் நார்த் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன் சரிங்களா. மேல இருக்கத நார்த் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். சரி, மேல மட்டும் தான் நார்த்ன்னு போடணுமா? ஏன் கீழே போடக்கூடாதா? இந்த சைடு போடக்கூடாதா? இந்த சைடு போடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா எங்க வேணா நார்த் அப்படிங்கிறத போடலாம். எங்க வேணா சரிங்களா. இங்க வேணா போடலாம், இங்க வேணா போடலாம் சரிங்களா. ஆனா நார்த்துக்கு ஆப்போசிட்ல என்னத்தான் இருக்கணும்? நார்த்துக்கு ஆப்போசிட்ல சவுத் தான் இருக்கணும். இதுதான் மெயின் கான்செப்ட். சரி சரி, இப்போ அதாவது நார்த் போட்டதுக்கு அடுத்து ஈஸ்ட கொண்டு இங்கிட்டு போட்டுக்கிட்டு இருக்க கூடாது சரிங்களா. ஈஸ்ட கொண்டு இங்க போடக்கூடாது. நீங்க எங்க பிக்ஸ் பண்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கணும் சரிங்களா. இப்போ ஈஸ்ட் அப்படிங்கிறது இங்க வரும். ஈஸ்டுக்குள்ள ஆப்போசிட் டைரக்ஷன் வெஸ்ட் சரிங்களா. சரி, தமிழ்ல நார்த் அப்படின்னா வடக்குன்னு சொல்லுவோம், ஈஸ்ட் அப்படின்னா கிழக்குன்னு சொல்லுவோம், சவுத் அப்படின்னா தெற்குன்னு சொல்லுவோம். சரி, வெஸ்ட் அப்படின்னா மேற்குன்னு சொல்லுவோம் சரிங்களா. இது எல்லாத்துக்குமே காமனா தெரிஞ்சிருக்கும் சரிங்களாங்க. அப்போ நார்த்தை பிக்ஸ் பண்ணிக்கணும், அதுக்கு ஆப்போசிட்ல சவுத் சரிங்களா. அப்போ வடக்குக்கான ஆப்போசிட் டைரக்ஷன் தெற்கு, கிழக்குக்கான ஆப்போசிட் டைரக்ஷன் என்னது? மேற்கு அப்படிங்கறத மட்டும் நல்லா ஞாபகம். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சரிங்களா. ஆப்போசிட் டைரக்ஷன் முதல்ல நல்லா ஞாபகம். சரி, இருந்துட்டு போட்டோம். இப்போ இந்த 4 டைரக்ஷன் மட்டும் தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது சரிங்களா. இன்னும் சப் டைரக்ஷன்ஸ் இருக்கு சரிங்களா. சப் டைரக்ஷன்ஸ் அது என்ன சப் டைரக்ஷன் கேட்டீங்கன்னா இங்க பாருங்களேன். இத என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா நார்த் ஈஸ்ட்ன்னு சொல்லுவாங்க சரிங்களா. இது என்ன சொல்லுவாங்க? நார்த் ஈஸ்ட் வடகிழக்குன்னு சொல்லுவாங்க சரிங்களா. நார்த் ஈஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. சரி, வடகிழக்கு சரிங்களா. சரி, இப்போ இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா சவுத் ஈஸ்ட்ன்னு சொல்லுவாங்க சரிங்களா. இங்க பாருங்க, சவுத் இது ரெண்டத்தையும் சேர்த்து தான் இந்த சென்டர்ல வரும் சரிங்களா. நார்த்தையும் ஈஸ்டையும் சேர்த்து இந்த சென்டர்ல வரும், வேற ஒண்ணுமே கிடையாது. சவுத் ஈஸ்ட்னா என்னது? தென்கிழக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சரிங்களா. சரி, இப்போ இதை என்ன சொல்லுவாங்க? நீங்க பார்த்தோன்னே சொல்லிடலாம், என்னது? தென்மேற்கு சரிங்களா. அதாவது சவுத் வெஸ்ட்ன்னு சொல்லுவாங்க சரிங்களா. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். சவுத் வெஸ்ட் சரிங்களா, தென்மேற்குன்னு சொல்லுவாங்க. சரி, இருந்துட்டு போட்டோம். இப்போ இதுக்கு மேல உள்ளதை நீங்களே சொல்லிருவீங்க, என்னது? நார்த் வெஸ்ட்ன்னு சொல்லுவோம் சரிங்களா. என்னது? வடமேற்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் சரிங்களா. வேற ஒண்ணுமே கிடையாது. அப்போ டைரக்ஷன் சொல்லணும்னா நம்மளுக்கு இந்த 8 ஞாபகம் வரணும் சரிங்களா. வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடகிழக்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு, வடமேற்குன்னு சொல்லிட்டு இது எல்லாமே ஞாபகத்துக்கு வரணும் சரிங்களா. சரி, கணக்குகள் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த டயக்ராம் சரிங்களா. சரி, செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இதுல இருந்து அதாவது கணக்குகள்ல எப்படி கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் திசையே கொடுக்க மாட்டாங்க. அவர் நார்த்தை நோக்கி போறாரா, கிழக்கு நோக்கி போறாரா, வடக்கு நோக்கி போறாரா, தெற்கு நோக்கி போறாருன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே கொடுக்காம அவர் ஸ்ட்ரெயிட்டா போறாருன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட் அப்படிங்கிற ஒரே வார்த்தையில முடிப்பாங்க சரிங்களா. ஸ்ட்ரெயிட்டா போறாருன்னு ஸ்டார்டிங்ல ஆரம்பிப்பாங்க சரிங்களா. மத்த ஒரு டைரக்ஷனை கொடுத்துட்டு அது லெஃப்ட்ல திரும்புறாரு, ரைட்ல திரும்புறாருன்னு சொன்னா அது வேற. ஸ்டார்டிங்ல ஸ்ட்ரைட்டரா போறாரு அப்படின்னு சொல்றது வேற சரிங்களா. அப்போ அப்படி ஸ்ட்ரைட்டா அவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம என்னவா எடுத்துக்கணும் அப்படின்னா அதை நார்த்ன்னு எடுத்துக்கணும் சரிங்களா. நம்ம அதை நார்த்ன்னு எடுத்துக்கணும். நேராக போறாரு சரிங்களா. அப்போ அப்படி ஸ்ட்ரைட்டா போறாரு அப்படின்னு சொல்லிட்டாலே என்ன எடுத்துக்கணும்? நம்ம நார்த்ன்னு எடுத்துக்கணும். ஏங்க நார்த் தான் எடுத்துக்கணுமா? சவுத், வெஸ்ட், ஈஸ்ட் இதுல எதுவுமே எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா எதை வேணா எடுத்துக்கலாம் சரிங்களா. ஆனா ஒரு கண்டிஷன் இருக்கு சரிங்களா. என்ன கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இங்க பாருங்களேன். இப்போ நம்ம அதாவது ஒரு ஸ்டார்டிங் புள்ளியில நிக்கோன்னு வைங்களேன். ஸ்டார்டிங் புள்ளியில நிக்கும். ஸ்டார்டிங் புள்ளி இதுதான் சரிங்களா. இந்த சென்டர்ல இருக்குல்ல அதான் ஸ்டார்டிங் புள்ளி. அது என்ன அப்படிங்கறது அதாவது செகண்ட் சொல்லிட்டு இந்த ஸ்ட்ரைட்டா 3ஆவதா சொல்லிருக்கலாம். சரி சாரி, அதாவது நான் ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படிங்கறத 3ஆவதா சொல்றேன் சரிங்களா. இப்போ இதுதான் அந்த சென்டர்ல இருக்கிறது ஸ்டார்டிங் பாயிண்ட் சரிங்களா. இப்போ இதுல இருந்து ஸ்ட்ரெயிட்டா போறாரு அப்படின்னா இந்த நார்த்தை குறிக்கும் சரிங்களாங்க. சரி, இப்போ இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து ஒரு மனுஷன் நார்த்தை நோக்கி திரும்பி இருந்தாருன்னு வைங்களேன். நார்த்தை நோக்கி திரும்பி இருந்தாருன்னு வைங்களேன். அப்போ நம்மளுக்கு எது அதாவது நம்மளுக்கு எது ரைட் சைடோ அதுதான் அவருக்கும் ரைட் சைடு சரிங்களா. நம்மளுக்கு எது லெஃப்ட் சைடோ அதுதான் அவருக்கும் லெஃப்ட் சைடு சரிங்களா. புரியுதா உங்களுக்கு? சரி, இருந்துட்டு போடும். நம்ம எந்த டைரக்ஷன்ல இருக்கோமோ அதான் நார்த், அதாவது அதான் ரைட், அதான் லெஃப்ட் அவருக்கு. எப்போ அவர் நார்த்தை நோக்கி நிக்கல
சரிங்களா, வடக்க நோக்கி நிக்கல. இன்கேஸ் அவரு இப்போ தெற்க நோக்கி இப்படி நிக்கிறாருன்னு வைங்களேன், தெற்க நோக்கி நிக்கிறாரு அப்படின்னா நம்மளுக்கு எது ரைட் சைடா இருக்கோ அது அவருக்கு ஆப்போசிட்டா இருக்கும் சரிங்களா. அவர் நம்மளுக்கு இப்போ நம்ம இருக்கோம் அப்படின்னா இதுதான் நம்மளுக்கு ரைட் சைடா இருக்கும் சரிங்களா. இப்ப வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, இதுதான் உங்களுக்கு ரைட் சைடா இருக்கும். ஆனா அவர் தெற்க நோக்கி சவுத்த நோக்கி இருந்தாரு அப்படின்னா அவருக்கு இதுதான் ரைட் சைடா இருக்கும், இதுதான் லெஃப்ட் சைடா இருக்கும் சரிங்களா. அப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்னு கொடுத்துட்டாலே எதுக்காண்டி நார்த்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா நம்மளை நோக்கி இருக்கு இல்லையா, அதாவது நம்மளோட டைரக்ஷனாவே இருக்குல்ல, அது நம்மளுக்கு கொஞ்சம் குழம்பாம இருக்கும். அதனாலதான் ஸ்ட்ரெயிட்னு கொடுத்துட்டா நம்ம நார்த்னு எடுக்கிறோம் சரிங்களா, வேற ஒண்ணும் கிடையாது சரிங்களா. ஸ்ட்ரெயிட்னு கொடுத்துட்டா என்ன எடுத்துக்கணும், வடக்குன்னு தான் எடுத்துக்கணும் சரிங்களா. இப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன், அவர் எங்க ஸ்டார்ட் பண்ணுதாரோ சரிங்களா, அவரு ஒரு டைரக்ஷனை நோக்கி போவாரு சரிங்களாங்க, ஒரு டைரக்ஷனை நோக்கி போவாரு. அவர் எங்க ஸ்டார்ட் பண்ணுதாரோ அதுதான் இந்த கிராஸ் சரிங்களா. அந்த கிராஸ் ஆகுதுல, இந்த ரெண்டு கோடும் கிராஸ் ஆகுதுல, இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா அந்த மனுஷனோட ஸ்டார்டிங் பாயிண்ட் சொல்லுவோம் சரிங்களா. ஒரு மனுஷங்க நிக்கிறாரு அப்படின்னா இது அவருக்கு நார்த், இது அவருக்கு ஈஸ்ட், இது அவருக்கு சவுத், இது அவருக்கு வெஸ்ட் சரிங்களா. அப்போ இத நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட்னு சொல்லுவோம் சரிங்களா, ஸ்டார்டிங் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா கேள்விகள்ல எந்த மாதிரி கேட்பாங்க அப்படின்னா ஃபிக்ஸட் பாயிண்ட்னு சொல்லுவாங்க, கிராசிங் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபிக்ஸட் பாயிண்ட்னு சொல்லுவாங்க, கிராசிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது எதை சொன்னாலும் அது ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் குறிக்கும் அப்படிங்கிறத மூணாவதா ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா. சரி இருந்துட்டு போட்டோம், எப்பவுமே இப்படி எழுதி வச்சுக்கோங்க சரிங்களாங்க, ESWN சரிங்களா. இந்த மாதிரி கண்டிப்பா எழுதி வச்சுக்கோங்க, இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. அப்போ இதுல எதெல்லாம் ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னா இந்த W நம்மளுக்கே தெரிஞ்சிருக்கும், இந்த Wவும் Eயும் ஆப்போசிட் டைரக்ஷன், இந்த Sயும் என்ன ஆப்போசிட் டைரக்ஷன் சரிங்களா. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, V சரிங்களா, V அப்படின்னா Wனா வெஸ்ட், Eனா என்னது ஈஸ்ட் சரிங்களா. அப்போ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா. V அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரெண்டும் ஆப்போசிட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப SN அப்படிங்கிறது மிச்சம் தனியா இருக்கும், அதனால நம்ம சீக்கிரமா ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா. சரி இப்போ எந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க அப்படின்னா அவங்க ரெண்டு அதாவது இதுவும் ஆப்போசிட் டைரக்ஷன், இதுவும் ஆப்போசிட் டைரக்ஷன் சொல்லிட்டேன் சரிங்களா. இப்போ சேம் டைரக்ஷன்ல அவங்க போயிருந்தாங்கன்னு வைங்களேன், சேம் டைரக்ஷன் சரிங்களா. இதை நல்லா நோட் பண்ணி மட்டும் வச்சுக்கோங்க, நம்ம கணக்குகள் பார்க்கல நம்மளுக்கு ஈஸியா புரியும் சரிங்களா. சேம் டைரக்ஷன்ல போயிருந்தாங்க அப்படின்னா நம்ம பிளஸ் பண்ணணும் சரிங்களா. சேம் டைரக்ஷன்ல போயிருந்தா என்ன பண்ணணும், பிளஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு மனுஷன் நார்த்தை நோக்கி 5 சென்டிமீட்டர் போறாரு சரிங்களா, இப்படி இருக்காரு, ஸ்டார்டிங் பாயிண்ட்ல நிக்கிறாரு, அவர் நார்த்தை நோக்கி 5 சென்டிமீட்டர் போறாரு, திரும்ப 5 மீட்டர் போறாரு, திரும்பியும் அதே நார்த்தை நோக்கி ஒரு 9 மீட்டர் போறாரு. இந்த மாதிரி கேள்விகள் வந்துருச்சுன்னு வைங்களேன், அவர் என்ன பண்ணிருப்பாரு, முதல்ல நார்த்தை நோக்கி 5 மீட்டர் போயிருப்பாரு, அதுக்கடுத்து திரும்ப ஒரு 9 மீட்டர் நார்த்லே தான் போயிருப்பாரு சரிங்களா. சேம் டைரக்ஷன் நார்த்லே தான் போயிருக்காரு. அப்ப என்ன பண்ணிக்கணும், ரெண்டத்தையும் கூட்டிக்கணும், 5 + 9 எத்தனை 14 சரிங்களா. அப்ப சேம் டைரக்ஷனா கூட்டணும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. சரி அப்ப டிஃப்ரெண்ட் டைரக்ஷன் அதாவது ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருந்துச்சுன்னு வைங்களேன், அப்படி இல்லைன்னா ஆப்போசிட் டைரக்ஷன் சரிங்களா. ஆப்போசிட் டைரக்ஷன்ல போயிட்டு இருந்தாரு, எதிர் திசைகள்ல போயிட்டு இருந்தாரு அப்படின்னா மைனஸ் பண்ணணும் சரிங்களா. அவர் ஈஸ்ட் டைரக்ஷன்ல ஒரு 20 மீட்டரும் வெஸ்ட் டைரக்ஷன்ல ஒரு 3 மீட்டரும் போயிருக்காருன்னு வைங்களேன், ஈஸ்டும் வெஸ்டும் என்னது ஆப்போசிட் டைரக்ஷன் இல்லையா. அப்போ அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷனா இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். 20ல இருந்து 3 மைனஸ் பண்ணா என்ன கிடைக்கும், நம்மளுக்கு திரும்ப 17 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் சரிங்களா. அப்போ சேம் டைரக்ஷனா இருந்துச்சுன்னா இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சேம் டைரக்ஷனா இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், பிளஸ் பண்ணணும், ஆப்போசிட் டைரக்ஷனா இருந்துச்சுன்னா மைனஸ் பண்ணணும் சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அவங்க கொஸ்டின் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது ஒரு நார்த்தை நோக்கி ஃபேஸ் பண்றாருன்னு வைங்களேன், அவர் ரைட் திரும்புறாரு, திரும்ப ஒரு லெஃப்ட் எடுக்கிறாரு, திரும்ப ஒரு ரைட் ஹேண்ட் எடுக்கிறாரு, திரும்ப ஒரு லெஃப்ட் ஹேண்ட் எடுக்கிறாரு, இப்ப அவர் எந்த திசையை நோக்கி நிற்பார் அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் கேட்பாங்க சரிங்களா. ரைட்டு லெஃப்ட் சரிங்களா, இந்த மாதிரி திரும்பையில அவர் திரும்ப எந்த டைரக்ஷனை நோக்கி நிக்காரு அந்த மாதிரி கேட்பாங்க சரிங்களா. அப்போ நம்ம ரைட்டு லெஃப்ட் இந்த மாதிரி எழுதுவோம் சரிங்களா. அப்போ ரைட்டும் லெஃப்டும் ஆப்போசிட், ரைட்டும் லெஃப்டும் ஆப்போசிட் தானே, இப்படி ரைட்டும் லெஃப்டும் ஆப்போசிட்டா இருந்துச்சுன்னா ரைட்டும் லெஃப்டும் கேன்சல் ஆகும் சரிங்களா. அப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு மனுஷன் நார்த்தை நோக்கி நிக்கிறாரு, அவர் ரைட்டை நோக்கி திரும்புறாரு, திரும்ப லெஃப்ட்டை நோக்கி திரும்புறாரு, இந்த மாதிரி இருந்துச்சுன்னு வைங்களேன், ரைட்டும் லெஃப்டும் கேன்சல் ஆகி திரும்பியும் அவர் நார்த் டைரக்ஷன்ல தான் நிக்கிறாருங்கிற மாதிரி ஆன்சர் வரும் சரிங்களா. அப்போ லெஃப்டும் ரைட்டும் இருந்துச்சுன்னா அதை நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம் சரிங்களா. இந்த மாதிரி டைரக்ஷன்ஸ் பத்தி கேட்கல சரிங்களா, இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. இது 5வது பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி 6வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, அப்ப கேள்விகள் எந்த மாதிரி கேட்பாங்க அப்படிங்கிற டிஸ்டன்ஸ், அதாவது டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க சரிங்களா. மோஸ்டா எந்த மாதிரினா, இப்படி ஒரு 5 மீட்டர் போயிருக்காரு, அவர் ஒரு 10 மீட்டர் வெஸ்ட்ல போயிருக்காரு, 5 மீட்டர் நார்த்ல போயிருக்காரு, அப்ப அவர் கடந்த தொலைவு என்னவாக இருக்கும் அந்த மாதிரி கேட்பாங்க சரிங்களா. கடந்த தொலைவு டிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கறத கேட்பாங்க.
டைரக்ஷன் சரிங்களா. முதல்ல இவர் நார்த்த பார்க்க நிக்கிறாரு, லெஃப்ட் திரும்புறாரு, ரைட் திரும்புறாரு. இப்ப அவரு எந்த திசையை நோக்கி நிப்பாருன்னு சொல்லிட்டு டைரக்ஷனை கேட்பாங்க சரிங்களா. அப்ப டிஸ்டன்ஸ் கேட்பாங்க, டைரக்ஷன் கேட்பாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு சரிங்களா. இன்னொரு விதம் என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ் டைரக்ஷன் ரெண்டத்தையுமே கேட்டுருவாங்க சரிங்களா. அப்போ ஒரு 3 விதமான கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கறத பார்த்திருக்கோம். என்ன சரி, அவங்க கேட்கக்கூடிய அந்த 3 கேள்விகளை எழுதி வச்சிருக்கேன் சரிங்களா. கடைசி ரிவைஸ் பண்றது நம்மளுக்கு ஈஸியா இருக்கு. சரி, இப்போ சரி 6வதா என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இப்படி ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு மனுஷன் இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருக்கிறாரு சரிங்களா. அவரு ஈஸ்ட நோக்கி ஒரு 4 மீட்டர் நடக்கிறாரு சரிங்களா. ஈஸ்ட நோக்கி 4 மீட்டர் நடக்கிறாரு. திரும்பியும் நார்த்த நோக்கி ஒரு 3 மீட்டர் நடக்கிறாரு. இந்த மாதிரி கேள்விகள் கொடுத்துருவாங்க சரிங்களா. இதை கொடுத்துட்டு அப்போ அவருக்கு ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும், குறுகிய அந்த தொலைவு என்னவாக இருக்கும், அந்த மாதிரி கேள்விகள் கேட்பாங்க சரிங்களா. ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. எப்போ அப்படின்னா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்கையில நம்மளுக்கு ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு பித்தாகரஸ் ஃபார்முலா இருக்கு சரிங்களா. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் செங்கோண முக்கோணம் சரிங்களா. அந்த செங்கோண முக்கோணத்துக்கு மட்டும்தான், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு மட்டும்தான் அந்த பித்தாகரஸ் ஃபார்முலா யூஸ்ஃபுல்லா இருக்கும், யூஸ் பண்ண முடியும் சரிங்களா. அந்த பித்தாகரஸ் தியரம் எதுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள், அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு மட்டும் தான் அப்ளிகபிள் சரிங்களா. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இங்க 90 டிகிரி இருக்கும் சரிங்களா. இப்படி 90 டிகிரி இப்படி ஃபார்ம் ஆயிருச்சு அப்படின்னாலே நம்மளுக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அந்த அது வந்துச்சு, இப்படி 90 டிகிரி வந்துச்சுனாலே நம்ம என்ன பண்ணிக்கலாம், பித்தாகரஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இதுக்கு எல்லாத்துக்கும் நான் பேர் கொடுத்துக்கிறேன், ABC அப்படின்னு சொல்லிட்டு பேர் கொடுத்தேன் அப்படின்னா, முதல்ல பித்தாகரஸ் ஃபார்முலா என்னது, ஹைபாட்னஸ் சைட் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் ஸ்கொயர் பிளஸ் அட்ஜசன்ட் சைட் ஸ்கொயர், கர்ணம் ஸ்கொயர் ஈக்குவல் டு எதிர்பக்கம் பிளஸ் அடிப்பக்கம் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் சரிங்களா. இதுதான் என்னது பித்தாகரஸ் ஃபார்முலா சரிங்களா. எழுதிக்கிட்டுமா, ஹைபாட்னஸ் சைட் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் ஸ்கொயர் பிளஸ் அட்ஜசன்ட் சைட் ஸ்கொயர். இதுதான் பித்தாகரஸ் தியரத்தோட ஃபார்முலா. அதாவது நம்ம எப்படி சொல்லுவோம், பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதுதான் நம்மளுக்கான ஃபார்முலா சரிங்களா. அப்போ ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் இதுக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இப்போ இந்த ஃபார்முலா வச்சு நம்ம கண்டுபிடிப்போமா. அப்போ இதை நம்ம ஏன்னு வச்சுக்கிடுவோம், பின்னு வச்சுக்கிடுவோம், சின்னு வச்சுக்கிடுவோம் சரிங்களா. அப்போ இப்போ இங்க நம்மளுக்கு ஃபார்முலா என்னது, ஏபி ஸ்கொயர் சரிங்களா. ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர் ஆப்போசிட் சைட் ஸ்கொயர் பிளஸ் CA ஸ்கொயர் சரிங்களா. அப்போ இந்த ரெண்டுத்தையும் பார்த்தா இங்க என்ன மேடம் தப்பா எழுதிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, இங்க BC ஸ்கொயர் ஈக்குவல் டு AB ஸ்கொயர் பிளஸ் BC ஸ்கொயர் எழுதிருக்காங்க, AB ஸ்கொயர் ஈக்குவல் டு BC ஸ்கொயர் பிளஸ் CA ஸ்கொயர் எழுதிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இது நம்ம கொடுக்கக்கூடிய பேரை வச்சு எழுதக்கூடியது. எப்பவுமே ஃபார்முலா அப்படிங்கிறது இதுதான் அப்படிங்கிறத நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ இனிமேல் யாராவது பித்தாகரஸ் ஃபார்முலா கேட்டா நம்ம என்ன சொல்லக்கூடாது, ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர் பிளஸ் சிஏ ஸ்கொயர்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. நம்ம என்ன சொல்லணும், ஹைபாட்னஸ் சைட் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் ஸ்கொயர் பிளஸ் அட்ஜசன்ட் சைட் ஸ்கொயர், இப்படிதான் சொல்லணும். நம்ம குழந்தைங்களுக்கு இப்படிதான் சொல்லி கொடுக்கணும் சரிங்களா. எல்லாருமே இந்த பெயர் கொடுத்ததை வச்சு சொல்லுவாங்க, அது சொல்லக்கூடாது சரிங்களா. சரி, அப்போ இங்க பிசி ஸ்கொயர் என்னது 3 சரிங்களா, 3 ஸ்கொயர் பிளஸ் சிஏ ஸ்கொயர் என்னது 4 ஸ்கொயர் சரிங்களா. சரி, 4 ஸ்கொயர் போட்டுக்கிட்டேன். இங்க ஏபி ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும். இங்க 3 ஸ்கொயர் என்னது 9 பிளஸ் 4 ஸ்கொயர் என்னது 16. இங்க நம்மளுக்கு இன்னொரு பக்கம் ஏபி அப்படிங்கிற இந்த பக்கம் தான் தேவை, ஏன்னா அதுதான் ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ். அப்போ இங்க ஸ்கொயரை நம்ம என்ன பண்ணணும், கேன்சல் பண்ணணும். ஸ்கொயரை கேன்சல் பண்ணா ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும், வேற ஒண்ணும் கிடையாது. ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிரும். அப்போ 9 பிளஸ் 16 எத்தனை 25. 25 நான் 5 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். சரி, ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகி 5 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் சரிங்களா. அப்போ இது 5. அவரு இப்ப பாருங்க எதனால இதை ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் சொல்றோம் அப்படிங்கறத பாருங்க. அவர் ஈஸ்ட்ல 4 மீட்டர், திரும்ப நார்த்ல 3 மீட்டர் நடக்குது. எத்தனை மீட்டர் அவர் கவர் ஆகுது, 4 பிளஸ் 3 7 மீட்டர் நடக்கிறதுக்கு இப்படி அவர் ஸ்ட்ரெயிட்டா போயிட்டாரு அப்படின்னா 5 மீட்டர்ல நம்மளுக்கு ஷார்ட்டான டிஸ்டன்ஸ் கிடைச்சிரும்ல. அதனாலதான் இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. அப்போ இந்த மாதிரி கேள்விகள் கேட்பாங்க. அப்போ இந்த மாதிரி கேள்விகள் கேட்குது, ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள் கேட்டா நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் சரிங்களா. சரி, இருந்துட்டு போட்டோம். இப்போ கடைசியா டிஸ்டன்ஸ். இப்போ கடைசியா இப்படி சர்க்கிள் இருக்கும் சரிங்களா. இப்படி ஒரு வட்டத்தை நம்ம என்னன்னு சொல்லுவோம், 360 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் சரிங்களா. சரி, இப்போ இந்த வட்டத்துல இங்க இருந்து இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணுதோன்னு வைங்களேன், இத நம்ம 90 டிகிரின்னு சொல்லுவோம் சரிங்களா. இத 90 டிகிரி, திரும்ப
இதை நம்ம 180 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதை 270 டிகிரின்னு சொல்லுவோம். இதைத்தான் 360 டிகிரி சரிங்களா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றது 0 டிகிரில இருந்து ஆரம்பிப்போம் சரிங்களாங்க. 0 டிகிரில இருந்து ஆரம்பிப்போம். 90 டிகிரி சரிங்களா. 90 டிகிரி திரும்ப 90 பிளஸ் 90 180 டிகிரி, 180 பிளஸ் 90 270 டிகிரி, 270 பிளஸ் 90 360 டிகிரி சரிங்களா. அதாவது கால்வட்டமாகத்தானே கூடுது சரிங்களா. இப்படி இந்த இதுக்கு என்ன ஆங்கிள் அப்படின்னா 90 டிகிரி சரிங்களா. வேற ஒண்ணும் கிடையாது சரிங்களாங்க. இதை மட்டும் நல்லா ஞாபகம் சரிங்களா. இது 90 டிகிரி 180 டிகிரி 270 டிகிரி 360 டிகிரி சரிங்களா. எல்லாமே என்ன செய்யும் ஒரு 90 டிகிரியே கூட்டையில தான் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கறத ஞாபகம் சரிங்களா. சரி இங்க இருந்து இத பாதிய 90 0க்கும் 90க்கும் நடுவுல இருக்கிறது என்னது 45 சரிங்களா. 45 அப்படிங்கறது சென்டர்ல இருக்குது. 90க்கும் 180க்கும் சென்டர்ல இருக்கிறது 135. இதுக்கும் 180க்கும் 270க்கும் சென்டர்ல இருக்கிறது 225 டிகிரி. இப்போ 270க்கும் 360க்கும் சென்டர்ல இருக்கக்கூடியது 315 டிகிரி சரிங்களா. இதை மட்டும் நல்லா ஞாபகம். அவங்க என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா ஒரு மனுஷன் இருக்கிறாரு, அவர் கிளாக் வைஸ்ல 90 டிகிரி திரும்புறாரு, ஆன்டி கிளாக் வைஸ்ல 135 டிகிரி திரும்புறாரு அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க சரிங்களா. கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ வச்சு கேள்விகள் கேட்பாங்க சரிங்களா. அப்போ அதை எப்படி கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் இதுக்கு நீங்க பேரே கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ்னு வச்சுக்கோங்க சரிங்களா. ஆன்டி கிளாக் வைஸ் கிளாக் வைஸ் சரிங்களா. அப்போ கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் வச்சு கேள்விகள் கேட்டாலே கிளாக் வைஸ் அப்படின்னா கூட்டணும் சரிங்களா. அவங்க என்ன டிகிரி கொடுத்துருக்காங்களோ அதை கூட்டணும். ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னா அவங்க என்ன டிகிரி கொடுத்துருக்காங்களோ அதை கழிக்கணும் சரிங்களா. இதை மட்டும் தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான சரிங்களா. அவங்க எப்படி கேள்விகள் கேட்பாங்க அப்படின்னா ஒரு மனுஷன் இருக்கிறாரு, அவரு நார்த்தை நோக்கி நிக்கிறாரு, ரைட்டு சரிங்களா. நார்த்துக்கு வலது பக்கம் 90 டிகிரி. அப்போ ஒரு மனுஷன் இருக்கிறாரு, நார்த்தை நோக்கி நிற்கிறாரு, அவரு கிளாக் வைஸ்ல 90 டிகிரி திரும்புறாரு சரிங்களா. திரும்ப ஆன்டி கிளாக் வைஸ்ல 135 டிகிரி திரும்புறாரு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா கிளாக் வைஸ் என்ன பண்ணும் பிளஸ் சரிங்களா. ஆன்டி கிளாக் வைஸ் என்னது மைனஸ் சரிங்களா. அப்போ 135ல இருந்து என்ன பண்ணணும் நம்ம 90 கழிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா. அப்போ இங்க என்ன ஆகும் உனக்கு கடன் வாங்கணும் அப்படின்னா 135ல இருந்து 90 கழிச்சா கடைசி நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 45 கிடைக்குமா. அப்போ பெரிய நம்பர் பக்கத்துல தானே மைனஸ் சிம்பிள் இருக்கு. அப்ப -45 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் சரிங்களா. அப்ப கடைசியா நார்த்ல இருந்து அவரு ஒரு 45 டிகிரி மட்டும் திரும்பி இருப்பாரு. அப்போ கிளாக் வைஸ்னா இப்படி போறது சரிங்களா. இப்படி போறது கிளாக் வைஸ் சரிங்களா. ஆன்டி கிளாக் வைஸ்னா கலர் சேஞ்ச் பண்றேன் பாருங்க. இங்க இருந்து இங்க போறது, இங்க இருந்து இப்படி போறது ஆன்டி கிளாக் வைஸ் சரிங்களா. கிளாக் வைஸ்னா இப்படி, ஆன்டி கிளாக் வைஸ்னா இப்படி. இதை மட்டும் நல்லா ஞாபகம் சரிங்களா. கிளாக் வைஸ்னா இப்படி கடிகாரம் சுத்துறத ஞாபகம். அதுதான் கிளாக் வைஸ். இப்போ மைனஸ்னா ஆன்டி கிளாக் வைஸ்ல போவோம் சரிங்களா. மைனஸ்னா என்ன பண்ணுவோம் ஆன்டி கிளாக் வைஸ்ல போவோம். ஆன்டி கிளாக் வைஸை பொறுத்த அளவுல இங்க பாருங்க இப்படி ஆன்டி கிளாக் வைஸ் சரிங்களா. ஆன்டி கிளாக் வைஸை பொறுத்த அளவுல இதுதான் 90 டிகிரி, இதுதான் 45 டிகிரி, இதுதான் 180 டிகிரி, இதுதான் 135 டிகிரி சரிங்களா. ஆன்டி கிளாக் வைஸை பொறுத்தளவுல அப்போ -45 அப்படின்னா நம்ம ஆன்டி கிளாக் வைஸை பார்க்கணும். அப்போ ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல அவர் இங்க தான் நிப்பாரு. இது என்னது இது நார்த், இது வெஸ்ட். அப்ப நார்த் வெஸ்ட்ல நிப்பாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவோம் சரிங்களா. அப்போ கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் வச்சு கேட்பாங்க. அப்போ எது இங்க டிகிரிஸை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா. டிகிரி நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இது 0 டிகிரினாலும் 360 டிகிரினாலும் ஒண்ணுதான் சரிங்களா. 0 இது 90 டிகிரி, இது 180 டிகிரி, 270 டிகிரி அப்படிங்கறத பாத்துக்கோங்க. 0க்கும் 90க்கும் நடுவுல இருக்கிறது 45 டிகிரி, 90க்கும் 180க்கு நடுவுல இருக்கிறது 135 டிகிரி, இது ரெண்டுத்துக்கு நடுவுல இருக்குது 225 டிகிரி, இது ரெண்டுத்துக்கு நடுவுல இருக்குது 315 டிகிரி சரிங்களா. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ்னா என்ன பண்ணணும் கிளாக் வைஸை பொறுத்தளவுல எது 90 டிகிரி, ஆன்டி கிளாக் வைஸை பொறுத்தளவுல எது 90 டிகிரி, எது 180 டிகிரி, அந்த ஆங்கிளையும் கேட்கலாம் சரிங்களா. அப்போ இந்த மாதிரி இருந்தாங்க. இப்படி ஃபர்ஸ்ட் 90 டிகிரி போயிருக்காங்க நார்த்ல இருந்து, திரும்ப 135 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ்ல போயிருக்காங்க. அப்போ இப்போ அவங்க இருக்கக்கூடிய ஆங்கிள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அப்படின்னா -45 டிகிரி சரிங்களா. ஆன்டி கிளாக் வைஸ்ல 45 டிகிரி இருக்காங்க அந்த மாதிரி கேள்விகள் கேட்பாங்க. ஆப்ஷன்ல 45
175 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சரிங்களா? எந்த ஆங்கிள் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் கேட்பாங்க. இப்போ இப்படி ஆங்கிள்ஸை கொடுத்துட்டு அவங்க எந்த டைரக்ஷன்ல நிக்காங்க, நார்த்ல நிக்காங்களா, நார்த் வெஸ்ட்ல நிக்கிறாங்களா, சவுத்ல நிக்கிறாங்களா, அந்த மாதிரியும் கேள்விகள் கேட்பாங்க. சரிங்களா? அப்ப ஆங்கிளை வச்சு கேள்விகள் கேட்பாங்க. அதுல அந்த ஆங்கிளை கொடுத்துட்டு எந்த டைரக்ஷன்ல நிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் கேள்விகள் கேட்பாங்க. சரிங்களா? அப்போ எந்த மாதிரி கேள்விகள் கேட்பாங்க அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சாங்க? திரும்பியும் ஃபர்ஸ்ட் இருந்து ரீகேப் பண்ணோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திசைகள் மொத்தம் 8 இருக்கு அப்படிங்கறத பாத்துக்கோங்க. நார்த், ஈஸ்ட், சவுத், வெஸ்ட், நார்த் ஈஸ்ட், சவுத் வெஸ்ட், சவுத் ஈஸ்ட், நார்த் வெஸ்ட் அப்படிங்கறத பாத்துக்கோங்க. ஸ்ட்ரெயிட்னாலும் நார்த்னாலும் ஒண்ணுதான், பிக்ஸ்டு பாயிண்ட்னாலும் கிராசிங்னாலும் ஒண்ணுதான். அவர் ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறது தான் பிக்ஸ்டு பாயிண்ட். ஃபிக்ஸிங், கிராசிங்னு சொல்லுவோம். சரிங்களா? சரி, சேம் டைரக்ஷன்ல போனா பிளஸ் பண்ணணும், ஆப்போசிட் டைரக்ஷன்ல போனா மைனஸ் பண்ணணும், லெஃப்ட் ரைட் இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், அதை கேன்சல் பண்ணிக்கலாம் அப்படிங்கறதையும் பார்த்தோம். இதுல இருந்து எந்த மாதிரி கேள்விகள் கேட்கலாம், டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்க சொல்லலாம், டைரக்ஷனை கண்டுபிடிக்க சொல்லலாம், டிஸ்டன்ஸ் டைரக்ஷன் ரெண்டத்தையும் சேர்த்தே கண்டுபிடிக்க சொல்லலாம். சரி, பித்தாகரஸ் ஃபார்முலா வச்சு ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி கேள்விகள் வரும். பித்தாகரஸ் ஃபார்முலா என்ன அப்படிங்கறதையும் பார்த்துட்டோம். சரி, கடைசியா என்ன பார்த்திருக்கோம், கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் ஆங்கிளை வச்சு வரும் அப்படிங்கறத பார்த்திருக்கோம். ஆங்கிள் கிளாக் வைஸ்ல போனா இதுதான் 90 டிகிரி, 180 டிகிரி, 220 டிகிரி, 360 டிகிரிங்கிறத பார்த்துட்டோம். ஆன்டி கிளாக் வைஸ்ல இதுதான் 90 டிகிரி, இதுதான் 180 டிகிரி, இதுதான் 270 டிகிரி. சரிங்களா? அப்போ இப்படி போச்சுன்னா கிளாக் வைஸ், இப்படி வந்துச்சுன்னா ஆன்டி கிளாக் வைஸ். சரிங்களா? இப்படி வருதா, இப்படி வருதா, அதனால ஆன்டி கிளாக் வைஸ். இப்போ இதுல இப்படி, அதாவது மணி சுத்திரம், கடிகாரம் சுத்துற மாதிரி இப்படி போதா டைரக்ஷன் 90, 180 எல்லாம் இந்த மாதிரி போகுது, அது கிளாக் வைஸ். சரிங்களா? அப்ப கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸை பார்த்துக்கணும். கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் வச்சு நம்மளுக்கு எந்த மாதிரி கேள்விகள் கேட்பாங்க, அவங்க எந்த ஆங்கிள் நிக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஆங்கிளை கேட்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அவங்க எந்த திசையில நிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு டைரக்ஷனை கேட்பாங்கன்னு சொல்லிட்டு நிறைய இந்த வீடியோல நம்ம பார்த்திருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். வெற்றியை நோக்கி உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.